உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். வணக்கம் பிரியமானவர்களே. சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் இந்த ஆவிக்குரிய அடையாளங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவரோ சந்திக்கக்கூடியதா இடத்துல இருந்தா நீங்கள் தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதா இடத்தில் இருக்கிறது. ஆம், தேவனுடைய விடுதலை உங்களுக்கு தேவையானதா இடத்துல இருக்கிறது. இந்த அசுத்தத்தினுடைய நோக்கமானதுன்னு உங்களுடைய ஆத்துமாவை அழிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பதில்களிலிருந்து நீங்கள் விலகி இந்த இருப்பது. இதுதான் பிசாசனுடைய நோக்கம். பல மக்கள் சந்தோஷம் இல்லாதவராய், சமாதானம் இல்லாதவராய், தேவனுடைய வார்த்தையின் வழிகளை ஆசீர்வாதம் இல்லாத ஒருவராய் இருப்பதற்கான காரணம் அதுதான். இந்த அசுத்தமானது அங்கிதத்தில் அதனுடைய வேலையை செய்கிறதுனால. எனவே தான் நாளை இந்த விசுவாசத்தை நீங்கள் எங்களோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களை தகர்த்து போடும்படியாக எப்படியாக எரிகோ தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கீழ்ப்படிந்த பொழுது அந்த சுவரானது இடத்தில் உடைந்து விழுந்ததோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய சுவர்கள் உடைக்கப்பட வேண்டும். இந்த 11 வாரம் இந்த தொடர்ச்சங்களை ஜெபத்தின் விசுவாசத்திலே நாளை 6வது வாரமாய் நாம் இடத்தில் இணைந்திருக்க போகிறோம். மக்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களை இடத்துல ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாகும் என தேவன் மொழியாக இருக்கிறார். எனவே நீங்க யார் ஆவிக்குரிய பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, சேவனைகள், சாபங்கள், பொறாமைகள், கந்திருஷ்டி, வெறுப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத எண்ணங்கள் என்ற இடத்துல பல விதமான ஆவிக்குரிய சூழ்நிலை, கெட்ட பழக்கங்கள் உட்பட நீங்க கடந்து போகிற ஒருவராக இருந்தார், நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரோ, இந்நாளை இந்த விசுவாசத்தின் கூட்டத்திலே குறிப்பாய் மாலை 7 மணிக்கு எந்த யூனிவர்சல் ஆலயத்தில் வேண்டுமானால் நீங்க எங்களோடு இணையலாம். தேவனுடைய இந்த விடுதலை உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாகவும் நீங்கள் பெறும்படி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆசை என்னுடைய குடும்பத்தாருக்கு தான் பிரச்சனை, என் குடும்பத்தார் கூப்பிட்டா வரல, ஆனா உங்களுடைய குடும்பத்தார் நிமித்தம் நீங்க வரவேற்கப்படுறீங்க. விசுவாசத்தில் தேவன் உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த உதவியானதை செய்ய. எனவே மறக்க வேண்டாம் மக்களே, நாளை இந்த விசுவாசத்திலே எங்களோடு இந்த இணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மீது இந்த மாபெரும் விடுதலையை இந்த வெளிப்படுத்த முடியாது. இங்கு நீங்க வரும்பொழுது தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? ஒருவேளை சிலர் யோசிக்கிறவரா இந்த இருக்கலாம், தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? தேவன் எனக்கான பதில் இடத்துல கொடுக்க முடியுமா? இது சாத்தியம். என தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு உதவியானதை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள, இந்த வாழ்க்கை எப்படியான அழிவின் பாதையில் இருந்தது, தேவன் எப்படியாக இவர்களது குடும்பத்தை, இவருடைய வாழ்க்கையை மாற்றினார் இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாதைக்கும். இந்த கெட்ட பழக்கங்களை இவர்கள் எப்படி ஜெயித்தார், இந்த முழு குடும்பம் ஆசீர்வாதமா எப்படி மாறி இருக்கிறது. சாட்சியை பாருங்க. தேவனுடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களுடைய இடத்தில் பேச இணைந்திருப்பேன். நான் என்ன மட்டும் பார்த்துக்கிற நபராக இருந்து நான் தான் எல்லா நேரத்திலுமே சரி என்று நினைப்பேன். என்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லை நினைப்பேன். நான் என்ன சொல்கிறேனோ அது நடக்கணும். அதே போல் எனக்கு இது போல் எண்ணமானது இருந்தது. நான் வேலைக்கு போனேன்னா சம்பாதிச்சு என்னுடைய மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும், இதான் என் கடமை நினச்சிருந்தேன். சம்பாதிக்கத்தை வீட்டில் கொடுத்த பிற்பாடு என் குடும்பத்துக்கு நான் நேரம் கொடுக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் குடிப்பேன்.
கணவர் அதிகமாக குடிப்பார். அவர் எல்லா நேரமும் வீட்டை விட்டு வெளியவே இருப்பார். எனக்கும் என்னுடைய பையனுக்கும் எந்த நேரமும் அவர் நேரம் செலுத்தினதே கிடையாது. அவர் மறந்து போயிடுவார் அவருக்கு மனைவியும் குழந்தையும் இருக்குன்னு. எல்லா நேரமும் ஒரு நாள் காலையில் போனார் அப்படின்னா மறுநாள் காலையில் மட்டும்தான் அவர் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் அந்த நேரம் சாப்பிடுவார். மறுபடியும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிடுவார். நான் அவரை எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகும்படி கேட்கும்பொழுதோ அல்லது நாங்கள் நைட்டு சாப்பிடுவதற்கோ இல்லை மத்தியானம் சாப்பிடுவதற்கு எங்களை வெளியே கூட்டிகிட்டு போக கேட்கும்பொழுது அவர் சொல்வார் நான் வேலைக்கு போகணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் முக்கியமாக இல்லை, எல்லா நேரமும் எங்களை விட அதிகமாக வேற விஷயத்தை அவர் வச்சுருந்தார். அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டு எனக்குள்ளாக ஒரு தனிமை உணர்ச்சி வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் எனக்கும் என்னுடைய பையனுக்கும் விசேஷமாக எனக்கு அவர் எந்த நேரத்தையுமே அவர் கொடுத்தது கிடையாது. நான் இரவும் பகலும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். நான் எல்லா நேரமுமே எல்லார் முன்னாடியும் சோகமாக இருந்தேன். ஏன்னா எனக்குள்ளாக சமாதானமே இல்லை. என்னுடைய கணவர் என்னை கவனிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமையில் நான் என் நண்பரோடு சேர்ந்து வெளியே போய் குடிப்பேன். என் மனைவி இருக்கிறதே மறந்துடுவேன். காலையில் 3 மணிக்கு நான் போய் குடிச்சிருக்கேன். சில நேரத்தில் நான் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கேன். இதனால் என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கும் என் மனைவிக்கு நிறைய சண்டை ஏற்பட்டிருக்கு. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபோன் எடுத்து பேசினேன்னா எங்களுக்கு பேச்சு வாக்காகும். அவள் சொல்வா நீ வீட்டுக்கு சீக்கிரமாக வான்ட்டு. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக மாட்டேன். இந்த பிரச்சனையினுடைய காரணமாக எனக்குள்ளாக கோபம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த கோபத்தினால நான் மன அழுத்தத்துக்கு உள்ளான. என்னுடைய சிந்தனைக்குள்ளாக நிறைய விஷயம் வந்தது. அவர் வீட்டுக்கு வரும்போது நீ இப்படியெல்லாம் செய்யி, உன்னுடைய கோபத்தை அவர் இடத்துல காண்பி அப்படின்னு எனக்குள்ளாக நிறைய யோசனைகள் இருந்தது. அவரை விட்டு நீ தனியாக போயிடு, இனிமேலும் அவர் உன் வாழ்க்கையில தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய என்னுடைய சிந்தனையில இருந்தது. அவர் எப்போல்லாம் வீட்டுக்கு வராரோ அந்த நேரம் என்னுடைய சிந்தனையில இருக்கும். நீ இந்த நேரம் சண்டை போடணும், இந்த நேரம் அவர் இடத்துல என்னுடைய கோபத்தை காண்பிக்கணும். அவர் சாப்பாடு கேட்கும்போது நான் ரொம்ப உடனே எடுத்து வைப்பேன். அது சவுண்ட் அதிகமாக கேட்குற மாதிரி என்னுடைய வேலைகளை என்னுடைய பாத்திரத்தில் நான் கீழே தள்ளுவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்ததுனால எனக்குள்ளாக சந்தேகம் இருந்தது அவருக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் அவரே அதை அறிக்கை செய்தார், எனக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு. அந்த நேரம் நான் தனிமையாக விடப்பட்டேன். முழுமையாக நான் தனியாக்கப்பட்டேன். ஒரு நாள் அவர் வெளியே போகும்பொழுது நானும் அவரோடு போனேன். அந்த இடத்துல அந்த நபரோட நான் அவரை பார்த்துட்டேன். அந்த நேரம் தொடங்கி எனக்குள்ளாக ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்தது. அதோடைய முடிவு நான் மருத்துவமனையில் போய் அந்த இடத்துல என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டேன். நான் குடிக்கிறதுக்காகவே வெளியே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெண்களோடு நான் குடிக்க போயிருக்கேன். இது என்னை உண்மைத்தன்மை இல்லாதபடியாக மாற்றிச்சு. என்னுடைய குடும்பத்துக்கு நான் நேரத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் எனக்கும் என் நண்பனுக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது. யார் முதல்ல இந்த பொண்ணு கூட வெளியே போவாங்கன்ட்டு வெறும் நிரூபிக்கிறதுக்காக யார் சிறந்த ஆண், என் நண்பனா நானா நிரூபிக்கிறதுக்காக இந்த காம்படிஷன் வச்சுருந்தோம். இது என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு தோல்வியை கொண்டு வந்தது. இந்த மாதிரி காரியங்கள்னால என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக நான் பிரச்சனைகளை கொண்டு வந்திருந்தேன். இந்த பிரச்சனையினால என்னுடைய பையன் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சான். எங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனை அவனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் என்னுடைய மகன் என் இடத்துல கேட்பான், நம்முடைய அப்பா எப்போ வீட்டுக்கு வரவர், ஏன் இவ்வளோ நாள் அவர் வரவே இல்லை, எப்போ வருவார், எப்போ என்ன பார்ப்பார் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான். என்னுடைய திருமண வாழ்க்கை 2 வருஷங்கள் பிற்பாடு, அதாவது இந்த உண்மை தன்மை இல்லாத போல வாழ்ந்த வாழ்க்கையின் பிற்பாடு, நாங்கள் ஆலயத்திற்கு வந்த பிற்பாடு நாங்கள் ஒன்றாதான் இருந்தோம். ஆனால் எங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமானது இல்லை. ஏன்னா 2 வருஷங்கள் முன்னாடி இந்த தவறான விஷயங்கள் நடந்ததுனால என்னுடைய மனைவியை பயங்கரமாக பாதிப்படைய செய்து விட்டது. நான் எப்போ என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேனோ அவங்க அப்போ தான் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மறுநாள் திங்கட்கிழமை என்ன அவங்க ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த நேரம் பாஸ்டர் சொல்றது எல்லா விஷயம் கேட்க ஆரம்பிச்சேன். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சோம். நாங்கள் எல்லா நேரமும் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். விசேஷமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தில் இருக்க. உடனடியாகவே எப்போ முதல் முறை நான் ஆலயத்துக்குள்ளாக வந்தேனோ நான் என்னுடைய காலடி வைக்கும் பொழுது என் சிந்தையை நான் மாற்றிக்கொண்டேன். நான் இனிமேலும் ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என்று. பிற்பாடு என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வீட்டுக்கு சீக்கிரமாக வருவார். முன்னாடி அவர் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி வெளியே போயிடுவார் அவருடைய நண்பர்களோட. அதற்கு பதிலாக அந்த நேரத்தை என்னுடைய மகனோடையும் அவர் செலவிட ஆரம்பித்தார். நான் பார்த்தேன் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றத்தை. எனவே நானும் மாறணும்னு தீர்மானம் எடுத்தேன். நான் அவருக்கு பின்பாக போய் அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் இருவரும் ஒரு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். இனிமேலும் எனக்குள்ளாக எந்த கோபமும் இல்லை. அவர் வீட்டுக்கு வரும்போது இனிமேலும் எந்த சண்டையும் அவரோட போடணுன்ற விருப்பம் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சிருந்தேன். நான் செஞ்ச முதல் தொடர் சங்கிலி ஜெபம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. ஆவிக்குரிய ரீதியில நான் மாறின பிற்பாடு என் குடும்பத்தின் வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்கப்பட்டது. இனிமேலும் எங்களுடைய குடும்பம்
கஷ்டத்துல வாழல முன்னாடியே போல. இப்போ எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தருமே நாங்கள் புரிந்து கொண்டு நேரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நேரம் எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. நான் தொடர்ந்து அழுறதுக்கு பதிலாக இந்த நேரம் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்த நேரம் மாற்றப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தை அவர் இது போல மாற்றினதுனால என்னுடைய மகன் ரொம்ப கீழ்ப்படிய ஒரு பையனா இருக்கான். நான் எந்த விஷயத்துல அவனுக்கு சொல்றேனோ, உதாரணத்துக்கு அதிகமா ஃபோன் பார்க்காது, அதிகமா டிவி பார்க்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எனக்கு செவி கொடுக்குறான். நான் சொல்றதுக்கு ஏற்றபடி அவன் நடக்க ஆரம்பிச்சான். நாங்கள் புரிந்து கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ரட்சிப்பானது என்று. தேவனுடைய இருக்கிற அந்த உறவானது பரிசுத்த ஆவியானவரை. இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக ஒரு துணையாளராக நாங்கள் ஊழியமானது செய்கிறோம். அதே போல் என்னுடைய மகன் விஒய்சியில ஒரு மெம்பரா இருக்கிறாரு. இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தார் அந்த அளவு அதிகமான சந்தோஷமாக இருக்கும். நாங்க வெளியே போயிட்டு ஊழியமானது செய்கிறோம். யாருக்கெல்லாம் உதவியானது தேவைப்படுதோ அவங்களுக்கு நாங்க போயிட்டு உதவியானது செய்கிறோம். நல்லது மக்களே, மீண்டும் உங்களை இடத்தில் வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக விசுவாசமானது நீங்க செயல்படுத்தும் போது அந்த விசுவாசம் உங்களுக்கான பதில்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நீங்க பார்த்தது போல என்னுடைய வீட்டுக்குள்ள இந்த கெட்ட பழக்கத்தினுடைய ஆவி பல வருடங்களாய் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லது நீங்களே கூட இப்படியான ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவராக இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு முறை ஜெயிக்க இந்த இடத்துல விரும்பியும் அது ஜெயிக்க முடியாதவரா இடத்துல இருக்கிறீர்கள். மக்களே, உங்களுக்கு பலன் தேவை. ஆம், உங்களுடைய சொந்த பலன் போதுமானதா இருந்தால் நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய பலன் போதுமானதா இல்லாததால் மீண்டும் மீண்டும் இந்த அசுத்தம் உங்க வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தை, ஏன் உங்களுடைய குடும்பத்தையும் அழிக்கிறவனாய் வேலை செய்கிறான். எனவே தான் நாளை இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் எங்களுடைய இந்த ஒன்றிணைந்திருங்கள். தேவனுடைய மாபெரும் விடுதலை உங்கள் வாழ்க்கை மீது நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள. இந்த நேரம் இந்த ஆர்வத்துக்குரிய வார்த்தையை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏன்னா பல மக்கள் ஆலயங்களுக்கு வருகிறவரா இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவரா இருக்காங்க. ஆனா எல்லோருக்கும் பதிலானது ஏன் கிடைப்பதில்லை? ஆலயத்துக்கு வருவது மட்டும் போதுமானதா இருக்குமா? அல்லது ஒரு வார்த்தையை கேட்பது மட்டும் போதுமானதா இருக்குமா? அப்படி இருந்திருந்தா பல மக்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே மாற்றம் அடைந்திருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரிடத்துல வரும்போது இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் என்ன இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், நீங்க யார் தேவனிடத்துல வருகிறவரா இருக்கீங்களோ உங்களுடைய பதிலானது அவரால் கொடுக்கப்பட முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்கானதா இடத்துல இருக்க. பல மக்கள் பதில்களை பார்க்க முடியாததற்கான காரணம் என்ன? சந்தேகம். சந்தேகம் உங்களுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல சோர்ந்து போக வைக்கிறது. நீங்க சந்தேகப்படுகிறவரா இருப்பீங்கன்னா அப்ப எப்படி உங்களுடைய அடிகள் பலனானதா இருக்கும்? நீங்க எடுத்து வைக்கிற உங்களுடைய படிகள் எப்படி தேவனுடைய பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய், ஆசீர்வாதத்தை நீங்க கைப்பற்றக்கூடியதாய் உங்க வாழ்க்கையானது இடத்துல இருக்கும்? சந்தேகம் உங்களுடைய பதில்களை நீங்க பெற முடியாதபடி உங்களை நிறுத்திவிடும். எனவேதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இடத்துல விரும்புகிறார். எப்படியாக பாச விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுதும், நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அதி அற்புதமான பதிலை தருகிற தேவனாயுதத்துல இருக்கிறார். இந்த சாட்சியிலே நீங்க அது எப்படின்றத பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கும் பதிலை இடத்துல கொடுக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சாட்சியிலிருந்து பாருங்கள். இப்பொழுதே இந்த புகைப்படத்துல பாக்குற தம்பதி இவங்க தானே சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த தம்பதி இல்ல, நான் இது நம்புறேன். நான் திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா? உண்மையில என்னால இதை நம்ப முடியல. இது அவங்கள மாதிரி தெரியல. இல்ல இவங்க இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது நீங்களா? அவங்க உண்மையில வித்தியாசமா தெரியுறாங்க. ஆச்சரியம். இது எவ்வளவு பெரிய தேவனுடைய அதிசயமா இருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். நான் உங்களை பாராட்டுறேன். எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது. ஆனா உண்மையில இதுதான் எங்களுடைய நிஜம். எனக்கு வேலை இருந்தது, எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது. திருட்டு, போதைப் பொருள் பரிமாற்றம், கடத்தல ஈடுபடுற மக்களோட தொடர்புல இருந்தேன். நானும் திருட ஆரம்பிச்சேன், போதைப் பொருள் விற்பனை செய்ய ஆரம்பிச்சேன். அதாவது கூட என்னுடைய வாழ்க்கையை மோசமான ஒரு நிலைமைக்கு அடிமட்டத்தை கொண்டு போனது எது அப்படின்னா கிராக் பெயின் தான். வீடு இல்லாத ஒரு நிலைமைக்கு என்னை கிராக் கொண்டு போய்விட்டது. அந்த போதை, இந்த கெட்ட பழக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் செய்ய இருக்குது. ஒவ்வொரு நாள் அந்த போதைக்கு நான் திருட வேண்டியது.
நான் தெருவில் வசித்த போது அவங்க தான் நான் ஜெசிகாவை சந்திச்சேன். என்ன மாதிரி அவங்களும் வந்து கிராக் போதைக்கு அடிமையா இருந்தாங்க. நான் போதை பழக்கத்துக்கு அடிமையான காரணம், நான் 12 வயசா இருக்கும் பொழுது நான் போதைப் பொருட்கள் விற்கிற ஒரு நபரை பார்த்தேன். அவருக்கு அப்ப 48 வயசா இருந்தது. நான் அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன், அவரோட சேர்ந்து வாழன்னு அவருடைய இடத்துக்கு போனேன். அவர் தான் அந்த நேரம் என்ன போதை பழக்கத்திற்கு அறிமுகப்படுத்தினார். நீங்க பார்க்குற இந்த புகைப்படத்துல தெளிவா பார்க்க முடியும் நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு. இதுதான் இந்த போதைப் பொருட்கள் விற்கிற இடமா இருக்கு. இந்த இடத்தை நான் சென்றடைந்தேன், ஏன்னா அவரை போலீஸ் கைது செய்தாங்க. அதற்கு பிற்பாடு நான் தெருக்கல்ல வாழ ஆரம்பிச்சேன். நாங்க 2 பேருமே சேர்ந்துதான் போதைப் பொருட்கள் விற்க ஆரம்பிச்சோம். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் போதை பழக்கத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஆனா அவர் போதை பழக்கத்தை விற்கிறவரை திருடுறது அதிகமா நினைச்சார். எனவே அவர் தொடர்ந்து திருட ஆரம்பிச்சார். இனி போதை பொருள் பயன்படுத்துறவங்க ஒருத்தர் இல்லையா, 2 பேரா வாங்க அநேகரா வாங்க போதை பயன்படுத்துறவங்க கிராக்ன்ற போது. நான் பயங்கரமா ஒரு அனுப்பேன், என் முடியை பிடிச்சி இழுப்பேன். தெருவில் நான் அவரை பார்த்து நான் உபச்சாரம் செய்வேன் அவங்க அப்படின்னு அவரை உபச்சாரத்தை கட்டாயப்படுத்தேன். தெருவில் முடியை பிடிச்சி நான் அவரை எழுத்திட்டு போல இந்த ட்ரக் ஹவுஸ்ல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். போதை கும்பல் நடந்து நாங்கள் திருடிட்டோம் சொல்லி மேல பழி சுமத்தினார். இதுதான் ஒரு மிக மோசமான கட்டமா இருந்தது. இந்த குற்றத்தினால போதை கும்பலுடைய தண்டனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டோம். இதுதான் என் வாழ்க்கையில நான் அடைந்த மோசமான ஒரு நிலம். எல்லா விதத்துல எங்களை அடிச்சாங்க. ஸ்டீவ் பார் வச்சு, மர கட்டையை வச்சு எங்களை அடிச்சு பல மரக்கட்டைகள் உடைந்தது, அந்த அளவுக்கு அடிச்சாங்க. அங்க 50 பேர் 60 பேருக்கு மேல இருந்தாங்க. எங்களால வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியல. எங்களால எதையுமே பார்க்க முடியும். நான் வாழ்ந்த அடி மட்டும்தான். எலும்புகள் முறிகிற அளவுக்கு என்னுடைய கை எலும்பு உரிந்தது. இது எங்க 2 பேருக்குமே நடந்தது இல்லையா? என்னுடைய கை அப்படியே நெளிஞ்சு போச்சு. தொல்கிற மாதிரி மனைவியுடைய கையை கூட அதிகமாக இந்த கையில நான் சுடப்பட்டேன். அந்த நேரம் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். நான் உணர்த்தேன், என்னுடைய வாழ்க்கையானது குடியிருப்பது உயிர் போகுது. அதனுடைய பிரதிபலன் தேவனை நோக்கி நான் கூக்குரல் செய்தவருடைய விளைவு. அவர்கிட்ட சொன்னேன், நீங்க இந்த நிலைமையிலிருந்து என்ன வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மோசமான நிலைமையில் நான் திரும்பவும் இந்த பழைய வாழ்க்கைக்கு வரமாட்டேன். எனக்கு தெளிவாக நினைச்சு அவங்க சொல்றது, இவங்களை போட்டுடுங்க, 2 பேரையும் கொலை பண்ணிடலாம், அந்த சாதனை போகும். எல்லா துப்பாக்கி நிலைகளை நோக்கி நீட்டப்பட்டிருந்தது. கடைசி அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த நேரம் தான் கர்த்தர் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் வந்தான், அவன் குற்றத்துல ஈடுபட்டிருந்த ஒருத்தர் ஏழுக்குடியா எங்களுக்கு செய்தாரு அப்படின்னு அவன் கேட்டான். அவங்க தேவன் தான் அந்த மனுஷன் அங்க அனுப்புனார். அவன் யாருன்னு தெரியாது. திடீர்னு அவங்க வந்தான். அவங்க என்ன 2 பேர் எழுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதுதான் மோசமான ஒரு நிலை. என் உடம்புல பல எலும்பு முறிவுகள், என் மனைவியுடைய உடம்புல வந்து பல இடத்துல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்துல எங்க உடம்புல கூடு துளைத்து இருந்தது. அதாவது உயிர் போறதனுடைய கடைசி நொடி தரையில விழுந்து கடந்து. நாங்க இந்த ஸ்லம்ப்ல இருந்து வெளியே வந்த பிற்பாடு நாங்க ஒரு பஸ்ல ஏறணும். அந்த நேரம் அந்த டிரைவர் எங்களை பார்த்தார். பஸ்ல இருந்த நிறைய பேர் எங்களை பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த பொண்ணுடைய உடம்புல காயமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு உடம்புல ரத்தம் வருது. ஆனா அவங்க எல்லாருமே என்ன அந்த கல்லறை கிட்ட தூக்கி போட போகல. ஆனா அவங்க அங்க இருந்து என்னை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்தாங்க. என்னுடைய கையில ஒரு ஓட்டையானது விழ ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க என்ன சுட்டதுனால அதுல இருந்து ரத்தமா வழிய ஆரம்பிச்சது. நான் அந்த நேரம் வராண்டால உட்காந்துட்டு இருந்தேன். மருத்துவர் வந்து என்ன பார்க்கும்படியாக. நான் கடந்து போனது எல்லா வருஷத்துக்கு பின்னாடி நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன தேவனுக்கு மகிமை. என்னுடைய அத்தை ஒருத்தனை வாழ்க்கை மாறுதல் சொல்ல முன்னாடியே தொடங்கி போராடிட்டு இருந்தார். என்னுடைய மருமகனுக்காக நான் அநேக வருஷமா போராடினேன். 13 வருஷத்துக்கு மேல. அவங்களுடைய அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல என்ன இருக்கோ நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அங்க போகும்பொழுது அவர் அந்த இடத்துல இருந்தார். அங்க அவரை பார்க்கும்போது முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தார். அவர் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்துட்டார். இருந்தாலும் அவருடைய கரங்கள் உடைஞ்சு இருந்தது அந்த குண்டு பத்த காயத்தினால. அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், இன்னைக்கு நீ தேவன் கிட்ட போகணும். நான் யூனிவர்சல் ஆலயம் போறதுக்கு ஏத்துட்டேன். நான் ஆலயத்துக்குள்ள நடந்து போனேன். அந்த நேரம் தான் ஜெசிகாவும் இங்க வந்தா. நான் நம்ம ஆலயத்தினுடைய கத்தீட்ரல் அதுக்கு எதிர்க்க இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பேன். அங்க உட்காரும்போது நான் கிராக் ஆனது பயன்படுத்திட்டு இருந்தேன். அவர் எப்ப திரும்பி வருவாரோன்னு அவருக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா உள்ள போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா எப்ப அவர் என்ன முதல்ல வர சொல்லி கூப்பிட்டாரோ நான் உடனே அதை அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி குறித்து பேசப்பட்டது. அது ஒரு மாற்றத்துக்கான நிகழ்ச்சி. என்ன மாற்றத்துக்கான நிகழ்ச்சி? வாழ்க்கை மாற்றத்துக்கான நிகழ்ச்சி. நாங்கள் இருவரும் எங்களை முழுமையாக ஒப்படைச்சோம். எங்களுடைய பழைய சிருஷ்டியை பீடத்து மேல நாங்கள் ஒப்படைச்சோம். என்னுடைய வாழ்க்கையில கெட்டதா இருந்த எல்லாவற்றையும் நான் பீடத்து மேல ஒப்படைச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் எப்படி குப்பையான ஒரு மனுஷனா மோசமான ஒருத்தரா இருந்தனோ அது அனைத்தையும் அந்த மனுஷன் அனைத்தையும் முழுவதையும் நான் பீடத்து மேல ஒப்படைக்க போறேன். இது வெறும் நான் தரப்போகிற எண்ணிக்கையிலான தொகை பணம் மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை
நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நாங்கள் அந்த இடத்துல அர்ப்பணிக்க போகிறோம். புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இல்லையா, மாறுவதற்காக, முழுமையா அர்ப்பணிப்பதற்காக, எங்க வாழ்க்கையில தேவனை நாங்க பார்ப்பதற்காக. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே எல்லாவற்றையுமே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பழைய சிருஷ்டியை நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க எல்லாத்தையுமே புதுசா மாத்துவதற்காக. எனக்கு பொருள் ரீதியா எதுவுமே வேணாம், ஆனா உங்களுடைய ஆவி எனக்கு வேணும். பீடத்துல இருந்து நான் கீழே இறங்கி வரும்பொழுது எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. அந்த நேரம் எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் என்னை முழுமையா உண்மையிலேயே எங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நாங்கள் 2 பேருமே தெளிவாக கவனிச்சேன். அதற்கு பிற்பாடு நாங்க தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தோம். இருந்தாலுமே எங்களுக்குள்ளாக ஒரு வெறுமையானது இருந்தது. நாங்க வேதாகமத்தை படிச்சோம், கூட்ட நேரத்துல தேவனை நோக்கி ஜெபித்தோம். இருந்தாலுமே எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு தவற விடப்படுது, ஏதோ ஒண்ணு தவற விடப்பட்டது. அதுதான் பரிசுத்த ஆவியானவரா இருந்தார். எனவே எங்களுக்குள்ளாக விருப்பம் அதிகமா ஏற்பட்டது. நாங்க அதிகமா தேட ஆரம்பிச்சோம். தேவனுடைய காரியத்துல அதிகம் ஈர்ப்புள்ள நபரா மாறினோம். இதன் மூலயமா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த நேரம் நாங்க தீர்மானம் எடுத்தோமோ, தேவனுடைய ஆவியானவர் வந்து எங்கள் மேல இறங்கினார். அதுக்கு பிற்பாடு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது அந்த அளவுக்கு பலமானது. நான் இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். ஏன்னா நான் ஒரு தரித்திரமான நபரா இருந்துமே தேவன் என்னை ஏத்துக்கிட்டார். அவருடைய ஆவியை எனக்காக கொடுத்திருக்கார். இது ரொம்பவே அருமையானது. எனக்கு கண்டிப்பா அது வித்தியாசமான ஒன்றா இல்லை. அதேதான், இதோ ஒரு எங்களுக்குள்ள நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு எங்க 2 பேருக்கு தெளிவாப்படுது. தானியேல் உபவாசத்தில் இடத்துல பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையின் மேல் வந்திறங்கினார். அந்த தருணத்துல நான் தேவனை வெறும் துதிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் மாறி. நான் இந்த வார்த்தையை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எந்த கோடா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படியாதான் இருக்கு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியோடு தேவனுக்கு மகிமை. எங்களுடைய திருமணத்தை அதிகாரப்பூர்வமான ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதே சமயம் பீடத்தின் மேலே மிக முக்கியமான ஒன்று. ஆமா, இது ரொம்பவே முக்கியமானது. வாழ்க்கை மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பது. தேவனுக்கு மகிமை. எங்க இருவருக்கும் எங்களுக்குன்னு வேலை இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலும் தேவனை ஆசீர்வதிச்சு போயிட்டு 30 அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். நாங்க இருந்த எல்லாருமே முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ நாங்க இப்ப இன்னும் அதிகமா, அதாவது வேற எதுவும் அதிகமா நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில இதை செய்தார். அவங்களுக்கு தெளிவா தெரியுது. முன்னாடிலாம் நாங்க மக்கள் இடத்துல இருந்து திருடதான் செய்வோம். ஆனா இப்போ தேவன் எங்களுக்கான நிலைமையை கொடுத்திருக்கார், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. ஊழிய பணி நடக்கிற குழுல நாங்க ஒரு பகுதியா இருக்கோம். ஏன்னா ஊழிய பணி குழு ரொம்பவே எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா முன்னாடி எங்களுக்கு உதவி கிடைக்க வந்தோம், ஆனா இப்போ நாங்க எல்லாருக்குமே உதவி செய்யறோம். இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கும் பொழுது தேவனுடைய அதிசயத்தை அவங்களுக்குள்ளாக பார்க்கிறேன். அவங்களுக்குள்ளாக இந்த தாக்கத்தை பார்க்கிற இன்னொரு ஆத்மாவை ரட்சிப்பதற்காக அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்காங்க. இது மிகவும் மகிமைக்குரியது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுது. புகைப்படத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் எனக்கு சொல்ல போல தேவனால என்ன செய்ய முடியும் இந்த எல்லாரும் தெரியப்படுத்தணும் போல நான் விரும்புறேன். நான் நினைக்கிறேன், இப்படிப்பட்டவங்க உலகத்துல இருந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவி ஒரு வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும் நோக்கத்தோட மட்டும் இருக்காரு. இன்னைக்கு எப்பொழுதுமே உங்க குடும்பத்தின் மீது சோர்ந்து போகாதீங்க. எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லலாம், இது நடக்காத விஷயம் இல்ல, இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா தேவனே அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்காரு, மருத்துவர் நன்றாக வாழ்கிற நபருக்கு கிடையாது, யாரு வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்கு. நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்தவரை துதிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்ததனுடைய பிரதிபலன் நாங்கள் கொடுத்தோம். பரிமாற்றத்தினால பரிசுத்தாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஒரு பரிமாற்றம். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொடுத்தோம். ஜனவேத மக்களையும் நீங்க சாட்சியில பார்த்தது போல தேவனிடத்தில் வருகிறவர் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்றும் விசுவாசத்தோடு நீங்க வர வேண்டியது அவசியமானதா இந்த இருக்கிறது. ஆம், நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விசுவாசத்தில் எங்களோட இணைய உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். இந்த 7 வாசல்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்த வாரம் யாழ் வாசல் அருகே இந்த ஜெபத்தை உங்களுக்காக நம்முடைய ஆலயத்தின் பிஷப்புகள் பாஸ்டர்கள் இந்த இணைந்து செய்திருந்தார்கள். அதே விசுவாசத்திலே இந்த முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை குப்பை வினைத்து வாசலிலே
ஆம், உங்களுக்கான ஜெபமானது செய்யப்பட போகிறது. ஏன் இந்த ஜெபம் உங்களுக்காய் அங்க செய்யப்பட போகிறது? எந்த நோக்கத்திலே, இந்த விசுவாசத்திலே நாம் இந்த ஜெபமானதை செய்ய போகிறோம்? இது நீங்க புரிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிற்பாடு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபத்திலே நாம் ஒன்றிணைந்திருக்கலாம். இப்பொழுதை பாருங்கள். அடுத்த ஞாயிறு இரண்டாம் வாசலின் ஆசிர்வாதம். குப்பை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒன்று. எருசலேமில் உள்ள ஒரு வாசல் வழியாய் உள்ளே இருக்கும் அனைத்து குப்பைகளும் வெளியே வரப்படுகிற வாசல். அதுதான் குப்பைகளை கொண்டு போகிற வாசல், அல்லது அது குப்பை மேட்டின் வாசலாய் ஆகும். இந்த வாசல் ஆலயத்தின் அருகாமையில் அமைக்கப்பட்டு உள்ள வாசலாகும். முன்பு காலத்தில் யூத ஜனங்கள் இந்த வாசலை பயன்படுத்துவார்கள். அவர்களின் குப்பைகளை, அசுத்தமான பொருட்களை வெளியே போடும்படி பயன்படுத்துகிற வாசல். அசுத்தத்தை கொண்டு போகிற வாசல் பரிசுத்தத்தின் வாசல் அருகிலே வைக்கப்பட்டுள்ளது. இந்த செயல் அநேக ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை எடுத்து காட்டுகிறது. இந்த வாசலின் அமைப்பு நமக்கு காண்பிக்கிறது தேவன் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பது. தான் ஒரு குப்பை போல் என்று நினைக்கிறவர்களுக்கும், என் நிலை மோசமான நிலை, நான் ஒரு குப்பை போல் எண்ணுகிறவருக்கும், இந்த நோக்கத்தின் முடிவில் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அவர்கள் பெறுவார்கள். நாங்கள் அனைவரும் இதோ இந்த குப்பை மேடின் வாசல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது நல்லா கவனிங்க. நீங்க யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா, இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவங்களா, மறுதளிக்கப்பட்டவங்களா, குடும்பங்களால் மறுதளிக்கப்பட்டவங்களா, ஒரு குப்பையை போல நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தேவன் ஒரு வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்கள் எல்லோரையும் அழைக்கிறார். நீங்கள் அனைவரும் இந்த வாசல் வழியா உட்பிரவேசிக்க. இந்த வாசல் தனக்கு தகுதி இல்லை, தனக்கு நிலைமை இல்லை நினைக்கிற ஒருவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டிய வாசல். குப்பை உள்ள வாழ்க்கையை போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதோ இதுதான் சரியான கதவு. உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்ள இந்த வாசல் வழியா நீங்கள் உட்பிரவேசிக்க வேண்டும். நீங்க இந்த வாரம் பிரவேசிக்க போகிற இந்த வாசல் உங்கள் வாழ்க்கை நிலைமை இனிமேலும் இப்படியாக இருக்காது. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கையா, தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கும். மிக நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விசுவாசம் இந்த குப்பை மேட்டு வாசலிலே உங்களுக்கான ஜெபம் செய்யப்பட போகிறது. யார் நீங்க ஒதுக்கப்பட்டவராக இடத்துல இருக்கீங்க, யார் புறக்கணிக்கப்பட்டது போல இந்த இடத்துல பார்க்கிறீங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்தும்படியாக, மேலும் உங்க ஆவிக்குரிய எல்லா குப்பைகளிலிருந்து நீங்க விடுதலையாய் அவருக்கு நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு மக்களே. எனவே நீங்க இந்த தொலைபேசி எண்களில் முகவரியை தெரிந்து கொள்ளுங்கள். ஆலயத்திலே எங்களோடு நேரடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே விசுவாசத்தோடு ஒன்றிணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையானதை வெளிப்படுத்தும்படியாக தேவனுடைய திட்டம் உங்களுக்கு நிஜமாக்கப்படுத்தும். அவர் வார்த்தை உங்க வாழ்க்கையிலே அருமையான சாட்சிகளை உருவாக்கும்படியாக. இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்த தேவனின் ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவராய் தன் செயலை செய்ய தயார்படுத்துகிறார்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் என் தேவனே. இவருடைய கடினங்களை, இவருடைய பிரச்சனைகளை, இவருடைய பலகீனங்களை, இவருடைய தோல்விகளை எல்லாவற்றையும் இந்த இடத்துல ஜெயித்து ஆண்டவராக இயேசுவே என் தேவனின் நீர் மாறாதவராய் இந்நாளும் இடத்தில் இருக்கிறீர் என்பதை இவர்கள் பார்க்கட்டும். இவர்கள் மூலமாய் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இவர்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இவர்களது வழிகளை உன்னுடைய கரத்தினாலே என் தேவனை புது வாழ்க்கையாய் மாற்ற கேட்கிறேன். இந்த நபர் மீது இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கிடுகிறேன் தேவனே. இவருடைய எல்லா தோல்விகளும் எல்லா அவமானங்களும் மாறி என் தேவனை உம்முடைய பெயரானதை மகிமைப்படுத்துகிற உம்முடைய மகனாய் மகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் இவர்களது வாழ்க்கை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தோடு புது பிறப்பை தொடங்கட்டும். இந்த நபர் மீது இந்த ஆசீர்வாதங்களை அறிக்கிடுகிறேன். என் தேவனை இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய போகிற கூட்டத்தை ஆசீர்வதி. குறிப்பாய் நாளை நாங்கள் இணைந்திருக்க போகிற இந்த விடுதலைக்கான கூட்டத்தையும் ஆசீர்வதி. எல்லா ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஜெயிக்க இந்த மக்களுக்கு நீர் உதவி செய்ய இருக்கிறீர் என்பதை காண்பியும். உம்மிடத்திலே வருகிறவர்கள் விசுவாசத்தோடு வர சொன்னேன். இவர்கள் விசுவாசத்தோடு வரும்பொழுது
இவர்களுக்கான பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மக்களே. ஆம், இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்தவராருங்க. அவருடைய வல்லமையான கரம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.